ஹாய் கைஸ், இந்த வீடியோவில் ஜாவா ஸ்கிரிப்டில் ஃபார் லூப் வந்து எப்படி யூஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் ஃபார்ன்ற கீவேர்ட் யூஸ் பண்ணி பேரசன்ஸ் பிராக்கெட் வச்சு ஃபார் லூப் இதுதான் ப்ரொசீஜர். பேரசன்ஸ் பிராக்கெட் அதுக்கப்புறம் வந்து 2 கர்லி பிராக்கெட்ஸ் வந்து யூஸ் பண்ணிப்போம். ஓகேவா? இப்போ ஃபார் லூப்புக்குள்ளார 3 பேராமீட்டர் வந்து பாஸ் பண்ணோம். ஃபர்ஸ்ட் பேராமீட்டர் என்னதுன்னா ஸ்பாட்லே லெட்ன்ற கீவேர்ட் யூஸ் பண்ணி ஐன்ற வேரியபிளில் 0ன்ற வேல்யூ அசைன் பண்ணுறது. இதுதான் ஃபர்ஸ்ட் பேராமீட்டர். செகண்ட் பேராமீட்டர் என்னன்னா கண்டிஷன் i less than equal to 5. எத்தனை தடவை ஃபார் லூப் ரன் ஆகணும், எனக்கு 5 டைம்ஸ் வந்து ரன் ஆகணும்னா இந்த இடத்துல i less than 5 அந்த மாதிரி கொடுத்துக்கலாம். தேர்ட் கண்டிஷன் என்னன்னா அந்த ஐன்ற வேரியபிள் வந்து ஒரு தடவை ஃபார் லூப் ரன் ஆகும் போதும் இன்க்ரிமெண்ட் ஆகணும். ஓகேவா? அதனால i பிளஸ் பிளஸ்ன்றதை இந்த இடத்துல கொடுப்போம். இதுதான் ஃபார் லூப்புக்கான 3 பேராமீட்டர்ஸ். ஓகேவா? ஃபர்ஸ்ட் பேராமீட்டர்ல வேல்யூ வந்து ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணி வேல்யூ அசைன் பண்ணுறது. செகண்ட் பேராமீட்டர் வந்து கண்டிஷன். தேர்ட் பேராமீட்டர் வந்து ஃபார் லூப் வந்து அந்த ஐன்ற வேரியபிள் இன்க்ரிமெண்ட் ஆகிறது. ஓகேவா? இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா லாக் நான் கொடுத்துக்கிறேன். லாகை கொடுத்துட்டு இந்த இடத்துல ஐன்றதை பாஸ் பண்றேன். ஓகேவா? ஐன்ற வேரியபிள் இங்கே பாஸ் பண்றேன். இப்போ எனக்கு ஃபார் லூப் ரன் ஆகும்போது 0ன்ற வேரியபிள் வந்து ஃபர்ஸ்டோட ரன் ஆகும்போது ஐ பிளஸ் பிளஸ்னா இந்த இடத்துல 1ஆ மாறும். 1 less than 5 கண்டிஷன் ட்ரூ. அப்போ திரும்பி ரன் ஆகும் 2. இந்த மாதிரி ரன் ஆகி 4 less than 5 வரும்போது கண்டிஷன் வந்து ஃபால்ஸ் ஆகிடும். அதுக்கப்புறம் ரன் ஆகாது. ஓகேவா? இன்னும் பிரிண்ட் ஆகிடும். அதுக்கப்புறம் 5 வரும்போது தான் ஃபால்ஸ் ஆகும். ஓகே, இப்போ நான் ரன் பண்ணுறேன். எனக்கு அவுட்புட் பாருங்க, 0லேருந்து 4 வரைக்கும் வந்திருக்கு. என்ன ரீசன் கேட்டிங்கன்னா அப்போ வந்து 5 டைம்ஸ் ரன் ஆகிருக்கு. ஃபர்ஸ்ட் டைம் ரன் ஆகும்போது 0, அப்போ 0 பிரிண்ட் ஆகுது. அதுக்கப்புறம் இன்க்ரிமெண்ட் ஆகுது. இந்த இடத்துல 1 less than 5 வருது. 2 less than 5 ஓகே, 3 less than 5, 4 less than 5, 5 less than 5 வரும்போது கண்டிஷன் வந்து ஃபால்ஸ் ஆகுது. ஃபார் லூப் வந்து முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் ரன் ஆகாது. ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் ஃபார் லூப் என்னென்ன இருக்குன்னா ஃபார் லூப்ல இன் அண்ட் ஆஃப் கீவேர்ட்ஸ்னு சொல்லுவாங்க. 2 இருக்கு. ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம்னா ஒரு ஸ்ட்ரிங் வேரியபிள். ஓகேவா? ஸ்ட்ரிங் டேட்டா டைப்ல நான் ஒரு வேரியபிள் நேம் வந்து நம்ம என்ன வச்சுக்கலாம்னா str அப்படின்ற வேரியபிள்ல இந்த இடத்துல வந்து தமிழ் டெவலப்பர் ஸ்டூடியோ அந்த மாதிரி நான் கொடுத்துக்கிறேன். இப்போ இந்த இடத்துல ஃபார் லூப் ஓப்பன் பண்ணிட்டு ஃபார் லூப் இது ஒரு ஃபார் லூப், இது ஒரு டைப் ஃபார் லூப், இது ஒரு செகண்ட் டைப் ஃபார் லூப் வச்சுக்கோங்க. ஓகேவா? ஒரு டெம்பரரி வேரியபிள் நேமா இந்த இடத்துல வந்து என்ன கொடுக்குறேன்னா எக்ஸ்ன்றது வச்சுக்கிறேன். பிராக்கெட் லெட் எக்ஸ். அதுக்கப்புறம் ஆஃப் கீவேர்டு யூஸ் பண்ணுறேன். இந்த இடத்துல ஆஃப் அண்ட் இன் கீவேர்டு 2 கீவேர்டு வந்து யூஸ் பண்ணுவாங்க. நான் 2த்துக்கு மீனிங் சொல்கிறேன். எஸ்டிஆர்ன்ற வேரியபிள் பாஸ் பண்ணுறேன். எக்ஸ்ன்றது இந்த டெம்பரரி வேரியபிள். எப்படி இந்த இடத்துல ஃபார் லூப் வந்து ஐன்றது ஒரு டெம்பரரி வேரியபிள் நேமாக இருக்கும், அந்த மாதிரி எக்ஸ்ன்றது இந்த இடத்துல ஃபார் லூப் ஒர்க் ஆகும்போது அது வேலை செய்யும். எக்ஸ்ன்றது ஒரு டெம்பரரி வேரியபிள் நேம். இப்போ இந்த இடத்துல லாக் யூஸ் பண்ணி எக்ஸ்ன்றத வேரியபிளை பாஸ் பண்ணுறேன். இப்போ எனக்கு வந்து இந்த லெட்டர்ஸ் எல்லாமே தனித்தனியாக வந்து பிரிண்ட் ஆகும். ஓகே, அவ பாருங்க பாருங்க, எல்லாமே தனித்தனியாக வந்து பிரிண்ட் ஆயிருக்கு. தமிழ் எல்லா லெட்டர்ஸுமே எனக்கு தனித்தனியாக வந்துருக்கு. ஓகேவா? இதை தான் சொல்ல வரேன். இது வந்து இது வந்து ஆஃப் கீவேர்டு யூஸ் பண்ணுவாங்க. இந்த இடத்துல நான் இன் கீவேர்டு யூஸ் பண்ணுறேன். ஆஃப் கீவேர்டு யூஸ் பண்ணும்போது எல்லா லெட்டரும் தனித்தனியாக வருது. இது நான் இன் கீவேர்டு யூஸ் பண்ணும்போது எனக்கு என்ன வந்திருக்குன்னா இண்டெக்ஸ் நம்பர் வந்திருக்கு. ஓகேவா? அந்த டீன்ற லெட்டர் 0ன்ற பொசிஷன்ல இருக்கு, ஏன்ற லெட்டர் 1ன்ற பொசிஷன்ல இருக்கு. அந்த மாதிரி இது ஒரு இண்டெக்ஸ் நம்பர் வந்து வரும். ஓகேவா? ஆனால் ஆஃப்ன்ற கீவேர்டு தான் மேக்ஸிமம் நம்ம யூஸ் பண்ணோம். இன்னன்றது அவ்வளோவா நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். ஓகேவா? நெக்ஸ்ட் வேற என்ன பண்ணலாம்னா வேர் கீவேர்டு டிக்ளேர் பண்ணி ஒரு அரே ஏஆர்ஆர் சொல்ற வேரியபிள் நேம்ல அரேல நான் என்ன வச்சுக்கிறேன்னா சம் ஸ்ட்ரிங்ஸ் இல்லை என்னோட அரேவை பொறுத்த வரைக்கும் என்ன டேட்டா பண்ண ஸ்டோர் பண்ண அது நம்மளோட இது பண்ணலாம். ஓகேவா? இந்த இடத்துல வந்து எக்ஸாம்பிள் நம்ம பேட்டு அதுக்கப்புறம் பால் இது 2 வேரியபிளும் ஸ்டோர் பண்ணிக்கிறோம் ஒரு அரேல. இப்போ ஃபார் லூப் வந்து ஓப்பன் பண்ணுறேன். ஓப்பன் பண்ணிட்டு கர்லி பிராக்கெட்ஸ் லெட் எக்ஸ் ஆஃப் எஸ்டிஆர் சாரி ஏஆர்ஆர். இப்போ லாகில் போயிட்டு நம்ம என்ன பண்ணலாம்னா நம்மளோட டெம்பரரி வேரியபிள் வந்து நம்ம கொடுப்போம். ஓகேவா? இது எல்லாமே நம்ம மேலே இருக்கிறது எல்லாமே நம்ம வந்து கமாண்ட் அவுட் பண்ணிக்கலாம். இது மட்டும்தான் ரன் ஆகும். இங்கே இருக்க எக்ஸ் இங்கே பாஸ் ஆகுது. ஓகே, இப்போ ரன் பண்ணுவோம். என்ன வருது? பேட்டு பால். இது ஆஃப் கீவேர்டு தான் யூஸ் பண்ணிருக்கேன். ஓகே, இப்போ நான் இன் கீவேர்டு கொடுக்கும்போது அதோட இண்டெக்ஸ் நம்பர் வந்து வரும். ஓகேவா? இண்டெக்ஸ் நம்பரா அதை இண்டெக்ஸும் சொல்லலாம், அதை பொசிஷன் சொல்லலாம், ரெண்டுமே ஒன்று தான். ஓகேவா? எனக்கு வந்திருக்கா?
ஓகே, இப்படி தான் வந்து ஃபார் லூப் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஓகே கைஸ், இதோட இந்த வீடியோ முடிஞ்சு. தேங்க்யூ கைஸ்.